அன்பு நண்பர்களே, ஆண்டவர் தம் வாக்கை நிறைவேற்றுகின்றார். அதுபோல ஆண்டவர் நிறைவான வாழ்வில் நம்மை அனுதினமும் நடத்தி செல்கின்றார். இன்றைக்கு குட் ஃப்ரைடே அல்லது நல்ல வெள்ளிக்கிழமை அல்லது சால்வேஷன் ஃப்ரைடே அல்லது மீட்பு வெள்ளிக்கிழமை என்று சொல்லுவோம். நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பாதத்தில் தனித்தனியாக இல்லைன்னா குடும்பங்களாக, திருச்சபைகளாக, சமூகங்களாக அமர்ந்து சிலுவையின் நிழலில் சிலுவையில் தென்படுகின்ற அந்த கண்ணீர், கவலை, வேதனை, துன்பம், துயரத்தினுடைய உச்சத்தை பார்க்கிறோம். அதுபோல் ஆண்டவருடைய அன்பின் இணையற்ற ஆழத்தை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கு முன்னால் சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் சிறையிருப்பில் எடுத்து செல்லப்பட்ட பொழுது அவங்க அரசியல்லையும் சமூகத்திலையும் சமய அமைப்புகளில் என்னுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நிறைய குழப்பங்களை, பின்னடைவுகளை, துன்பங்களை சந்திக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி 52ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் இருந்து தொடர்ந்து 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும் ஒரு புதிய மர்மமான ஒரு பாடுபடும் தாசனை சுட்டி காட்டுகின்றார். இல்லை என்றால் ஒரு சமூகம் ஆண்டவருக்கு பயந்து அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகின்ற ஒரு சமூகத்தை சுட்டி காட்டுகின்றார் என்று அவர்கள் உள்ளத்தில் உணர்ந்தார்கள். திருப்பி அவர்கள் பாபிலோனிலிருந்து சொந்த நாட்டிற்கு வரும் பொழுது அந்த மீட்கின்ற ஆண்டோடைய கிருபையை உணர்ந்தார்கள். ஆனால் தொடர்ந்து வரலாற்றிலே ஆண்டவர் எப்படி பாடுபடும் தாசனாக வந்திருக்கிறார் என்கிறதை சிலுவையின் நிழலில் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் 18-19ஆம் அதிகாரங்களிலே தெளிவுபடுத்துகின்றார். தொடர்ந்து பேதுரு போன்ற நண்பர்களும் அதை தெளிவுபடுத்துகிறார்கள். பேதுரு 1 பேதுரு 2:24 அது குறிப்பிடுகிறார். சிலுவையில் ஆண்டவர் அநீதிகளின் உச்சத்தை சந்திக்கிறார். அவர் தன்னை தேவகுமாரன் என்று சொல்லிவிட்டார் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் ஆசாரியர், சமய தலைவர்கள். ஆனால் உண்மையில் அவங்க சமய சட்டத்தை அவரை கொலை செய்வதற்காக தந்திரமாய் அதை பயன்படுத்துகிறார்கள். இயேசுநாதர் ஆண்டவர் உண்மையிலேயே தேவகுமாரன். அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற முறையில் பிதாவுக்கு சமமானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒன்றான மெய் தேவனாக நின்று படைக்கிறார், பாதுகாக்கின்றார், பராமரிக்கின்றார். இப்பொழுது மீட்பின் செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே கடவுள் என்கிறதே ஆண்டவர் அடிக்கடி சொல்வார். என் பிதாவின் சித்தத்தை தான் நான் செய்கிறேன், இல்லது என் பிதாவிடத்தில் தனிமையாய் நான் இருக்க விரும்புகிறேன் என்றெல்லாம் ஆண்டவர் குறிப்பிடுவார். ஆனாலும் அவர் மனுஷகுமாரன் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். மனுஷகுமாரன் என்கிற முறையிலே மனு மக்களுக்கு ஒரு வழியாகும். மனு மக்களுடைய வாழ்வு பாதையின் எல்லா அனுபவங்களையும் ஏற்று அவர்களை தடைப்படுத்துகின்ற வாழ்விலே குறுக்கிடுகின்ற எல்லா தடைகளையும் அகற்றும்படியாகத்தான் அவர் வந்திருக்கிறார் என்கிறதை தான் அடிக்கடி உணர்த்துவார். ஆனாலும் சமய தலைவர்கள் அவர்கள் பாசாங்கு காட்டுகின்றவர்கள். அவங்க இயேசுநாதரை கொலை செய்ய வேண்டும் என்று குளிர்காய்ந்து கொண்டிருக்கிற இடத்திலேயே சதி ஆலோசனைகளை போடுறாங்க. ஆனால் பின்னால் அரண்மனையிலே பிளாத்துண்டத்திலே செல்றதுக்கு தயக்கம், நல்லவர்கள் என்று காட்ட வேண்டுமேங்கிறதுக்காக. அதுபோன்று நாட்டின் சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறார் நாட்டு கவர்னர். பிலாத்து ஒரு தீர்ப்பை விசாரித்து வழங்குறதுக்கு முன்னாலே அவரை அடிக்கிறார். முல்லை தலையிலே பதிக்கின்ற கிரீடமாக விசாரித்து வரும் பொழுது இவர்கள் நான் ஒரு குற்றமும் காணவில்லை என்று சொல்கிறார். ஆனால் அதே நேரத்திலே கூட்டத்தோடு சேர்ந்து கூட்டத்தின் அந்த மனநிலையை மாபு மென்டாலிட்டின்னு சொன்னாங்களே, ஒரு கூட்டத்தில் சிந்திக்காமல் செயல்பட தூண்டு, அதை வைத்து இறுதியாக தீர்மானிக்கின்றார். அரசியல் அழுத்தமும் அவரை தாக்குகிறது, பயம் வேறு. சீசருக்கு இவரை விடுதலை ஆக்கினா நீங்கள் நண்பனாக இருக்க முடியாது, அகஸ்துராயனுக்கு என்றெல்லாம் பயப்படுத்துகிறாங்க. எப்படியும் அநீதிகளை என்ற உச்சத்தை, மனிதர்கள் சந்திக்கின்ற அநீதியின் உச்சத்தை அவர் சந்திக்கின்றார். அதுபோல் உடலிலே அவர் வேதனையோடு இந்த முள் கிரீடத்தின் அழுத்தம் தொடர்ந்து சிலுவை பாரத்தோடு கூட முதுகில் தூக்கி அழுத்துகிறாங்க. அதையும் சுமந்து கொண்டு
கொல்கதா குன்றிலே தள்ளாடி தள்ளாடி ஏறுகின்றார். சென்று உச்சியில் வந்தவுடனே அவரை கைகளையும் கால்களையும் எல்லாம் அந்த சிலுவையில் ஆணிகள் கடாவை ஊடுருவ அறையிறாங்க. தொடர்ந்து சிலுவையில் 3 ஆணிகள் தொங்குறாங்க. ஆண்டவர் இயேசு தாகமாக இருக்கிறேன் தாகத்தை வெளிப்படுத்துகிறார், மரணமடைகிறார். உடலில் வருகின்ற வேதனை, உள்ளத்திலே பயம், அழுத்தங்கள், மன அழுத்தங்கள், வியாகுலம். முந்தின நாள் கெத்செமனேயிலே வேர்வை இரத்தமாக வடியும் வகையிலே அவர் உள்ளத்தின் போராட்டங்கள். அதுபோல் உறவுகளிலே சொந்த நண்பர்கள் காட்டி கொடுக்குறாங்க, ஒருவர் மறுதளிக்கிறாங்க, பிறர் விட்டு ஓடுறாங்க. போராட்டங்கள், உறவுகளிலே போராட்டங்கள், உணர்வுகளிலே போராட்டம், உடலிலே போராட்டம். எல்லாவற்றிற்கும் மேலாக பிதாவின் பிரசன்னத்தை இழந்து விடுவது போல் தோன்றுகிறது. அந்த ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற அந்த விடுதலையாளர் இல்லை என்றால் அவரை சார்ந்து வருகின்ற ஒரு இயக்கம் உண்டல்லவா, அதை குறிப்பிடுகிறதை போன்றே அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார். அவர் பிறருடைய மீறுதல்கள் நிமித்தமாய் காயமடைந்தார். பிறருடைய அக்கிரமத்தை அவர் எடுத்து அவர் பேரில் போட்டதினால் அவர் நொறுக்கப்படுகிறார் என்கிறதை இப்பொழுது அவர் தன்னுடைய சரீரத்திலும் உள்ளத்திலும் உறவுகளிலும் உணர்ந்து விசேஷமாய் அந்த ஆண்டவரோடு கூட கடவுளோடு கூட உள்ள பிதாமையே என்று அழைத்து உறவு கொண்டிருந்த அவர் அந்த பிரிவு நிலை, அவர்களிருந்து பிரிகிற நிலைக்கு வருகிறார். பிறருடைய முக்காலத்து மனிதர்களுக்கும் அவர்களுடைய உடல், உள்ளம், ஆவி, ஆத்மா சார்ந்த தவறுகளினால் வரக்கூடிய அந்த இழப்புகளை, வேதனைகளை, அவைகளை உருவாக்குகின்ற பாவத்தினுடைய அதிகாரத்தை, ஆற்றலை தம் உள்ளத்தில் சந்திக்கின்றார். அப்பொழுது பிதாவுடைய சமூகம் மறைவது போல் தோன்றுகிறது. என் பிதா, என் தேவனே, என் தேவனே, என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். நாம் சில நேரங்களில் வேதனைகளில் சரீரத்திலேயோ இல்லைன்னா பிரிக்கப்பட்ட நிலைகளில், சிறைகளிலேயோ, மருத்துவமனைகளிலிருந்து கதறுவோம் இல்லையா, அதே மாதிரி அனுபவத்தில் அவர் கடந்து வருகிறார். அந்த வேதனையோடு கதறி மீண்டும் அந்த பாவத்தினுடைய அந்த பாரத்தை எடுத்து அகற்றி கடலின் ஆழத்தில் தூக்கி எறிவது போன்று எறிந்துவிட்டு அவர் பிதாவுடைய சமூகத்தை மீண்டும் பார்க்கிறார். முடிந்தது, நான் நிறைவேற்றி விட்டேன் ரட்சிப்பின் திட்டத்தை என்று பறைசாற்றுகின்றார் சிலுவையில் இருந்து. அப்படி ஆண்டவர் வேதனைகளை, அநீதிகளை சந்தித்து அதன் கூரை முறியடித்து அதன் பாரத்தை நம்மிலிருந்து அகற்றி நம்மை ஒரு புது மனிதனாய் உருவாக்குகிறார். அவருடைய மன்னிப்பிலே பங்கெடுக்க மட்டுமல்ல, நம்முடைய உறவுகளிலே மன்னிப்பு, அமைதி, சமாதானத்தை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள அவர் துணை புரிகின்றார். கல்வாரி சிலுவையிலே அவர் நின்று கொண்டிருக்கும் பொழுதே அவள் தன்னுடைய அம்மாவை பார்க்கிறார். தன்னுடைய சீடனை பார்த்து, யோவானே, அதுதான் உன்னுடைய தாய். அம்மாவை பார்த்து அதனுடைய மகன் என்று ஒரு புது உறவை தொடங்கி வைக்கின்றார். மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிற, ஒருவரை ஒருவர் ஆண்டோடைய நாமத்தில் விசாரிக்கின்ற, இணைந்து நின்று ஒரே சரீரத்தின் உறுப்புகளாய் செயல்படுகின்ற சமூகத்தை தொடங்கி வைக்கின்றார். இதை வெளிப்படுத்தும் வகையிலே தான் அந்த சிலுவையிலே ஆண்டவர், இதோ நான் முடிந்தாயிற்று அல்லது நிறைவேற்றி விட்டேன், ஐ ஹவ் டன், ஐ ஹவ் ஃபினிஷ்ட் என்கிற செய்தியை சொன்ன உடனே, அதுக்கு கொஞ்சம் கடந்த உடனே சேவகன் குத்த விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று பார்க்கிறோமில்லை. இரத்தம் பாவ மன்னிப்பிற்கென்று சிந்தப்படுகின்ற புது உடன்படிக்கையின் இரத்தத்தை நினைவுபடுத்துகிறது. அந்த தண்ணீர் புது வாழ்வை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தொடர்ந்து உள்ளத்தில் கொண்டு வந்து நம்மை அந்த நிறைவுக்குள் வழி நடத்துகிறார் என்கிறதை காட்டுகிறது. அந்த வகையில் ஒரு புதிய சமூகமாய் ஆண்டவர் நம்மை உருவாக்குகின்றார். நமக்குள் மன்னிப்பு, அரவணைப்பு, ஒரு புது சமூகத்திற்கு சேர்ந்து நாம் செயல்படுகிற வகையில் பிற ஆண்டவருடைய இரத்தத்தினால் பரிசுத்தமடைகின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று இணைக்கின்றார். ஆண்டவர் நம்மை ஒரு திருச்சபையாக, திருசரீரத்தின் உறுப்புகளாய் ஆக்குகின்றார். ஆண்டவருடைய வேதனைகள், நீதிகளின் மத்தியில் உடன் நிற்கின்ற இந்த பிரசன்னத்தை உணரலாமா? தொடர்ந்து நாம் கவலைகளில், வருத்தங்களில், கண்ணீரில் உடன் நிற்கின்ற ஆண்டவர், அவர் நமக்கு அவருடைய பிரசன்னத்தினால்
வாக்குகளினால் தொடர்ந்து தருகின்ற இந்த நம்பிக்கை பலனை சொந்தமாக்கிக் கொள்வோமா? அப்படி ஆவியானவர் நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சாட்சியிட்டு ஆண்டவருடைய கிருபையின் நன்மைகளை, ஆதாரங்களை, ஆதரவுகளை தருவதை பெற்றுக்கொள்ளலாமா? அன்பின் ஆண்டவரே, தொடர்ந்து எங்களுக்குள்ளும் எங்களிடையிலும் தொடர்ந்து கிரியை செய்கிறீர். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் நீர் கொடுக்கின்ற பாவ மன்னிப்பை, அதனால் கிடைக்கின்ற சமாதானத்தை எங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள உதவி செய்யும். எங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், செயல்படுகிறவர்களை குறித்த இந்த வருத்தத்தை, பகைமை உணர்வுகளை எங்களிலிருந்து நீ மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களிலே செயல்படும்படி பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உம்முடைய சிருஷ்டிகளாய், புது சிருஷ்டிகளாய் தனி வாழ்விலும், குடும்பத்தின், சமூகத்தின், திருச்சபையின் வாழ்விலும் நீர் எங்களை தொடர்ந்து உருவாக்கும்படி உடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தொடர்ந்து கரம் பற்றி நிறைவான வாழ்விலே வழி நடத்தும். நீர் மகிமைப்படும். இயேசு மீட்பர் வழியாக தாழ்மையோடு எங்களை உடைய கரங்களில் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஜெபங்களை நல்ல பிதாவே.